ஹாய்டா வெல்கம் டு மோச்சி பன்னி எஃபர்ஃபுல்ட். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மை ரூடு வைஃபியோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ப்ளீஸ்டா பின்னாடி எதாவது மேட்சஸ் இருந்தால் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுடா, நாங்கள் ஃபஸ்ட்டு சேனலில் ஜிம் குக் டீமின் எஃபர்ஃபுல்டு மாஃபியா கேம் வச்சுருந்தோம். அதில் எந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு சொல்லுங்கடா. அதே மாதிரி எங்களால் கொடுக்க முடியலனாலும் ரீக்ரியேஷன் பண்ணி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம். சாரிடா, கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை, கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு. பின்னாடி நாய்ஸஸ் இருந்தால் எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கடா. வாங்கடா இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கு தான் ரெண்டு பேருமே அப்படியே கிஸ் பண்ண வாக்கு அப்படியே வியர்டாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஜேகே வந்து ரொம்ப ஷாக்காக பார்த்துட்ருப்பான். இப்போ அதே மாதிரி தான் ஜிமினும் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின்னு போடா, எப்போ பார்த்தாலும் வந்து முன்னாடி நின்றுட்டு இது பண்ணிகிட்டு இருக்க. ஓ, நீ தான் என்னை ஏமாற்றிட்டல, அப்புறம் என்ன இப்போ வந்துட்டுருக்க, என் ஃபேஸில் முழிக்காத போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் என்ன பண்ணுறான், திரும்பி படுத்துக்கிறான். இது ஜேகே இன்னும் வேடாக பார்க்குறான். என்ன இவன் இப்படி பேசுகிறான். இப்போ ஜிமினை எப்போ பார்த்தாலும் ட்ரீமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க, போடா ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜிமின் பேசிக்கிட்டே படுத்திருக்கான். இப்போ தூக்கத்துலேயே இப்போ ஜேகே அப்படியே சிரிச்சிட்டு, டேய் இது ட்ரீம் நினச்சிட்ருக்கியடா, ட்ரீமில் கூட நான் தான் இருக்கேண்ணா ஜிமினா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ இந்த சவுண்டை கேட்டு டே வந்து ஏஞ்சிட்டான். இப்போ ஜங்குக்கா, ஜேகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சத்தம் போடாத ஜிம்மி நீஞ்சிட போகலாம் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ வெளியில் தான் வந்துடுறாங்க ரெண்டு பேருமே. இப்போ ஜேகே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே எதுக்கு வந்தீங்க, அவன் ஏன் சொன்னா கத்துவான், ஏ எதுக்கு நீ கத்துற, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டே தான், ஓ நிஜமாக பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தீங்களா, ஆமாண்டா, ஓ சரி 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 எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, என்ன, நீங்கள் வேணா ஜிமின் கூட படுத்துக்குங்க, நான் சுகா கிட்ட போகிறேன். என்ன, இல்லை அவன் நேற்று தான் ஊர்லேருந்து வந்தான், நாங்கள் அதுக்கு முன்னே 1 month ஆச்சு, அதுக்கு சும்மா பேசிட்டு தான் வரப்போகிறேன், நீ பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியலையே டேயாங்கா. ஜேகே நான் சும்மா சுகா கிட்ட பேச தான் போகிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சரி சரி போ அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். ஏய் நீங்கள் சொல்கிறதே ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ, நான் என் ஜிம்மினை போய் பார்க்குறேன். ஹலோ, உங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு தான் போயிருக்கேன், நீங்கள் என்னமோ என்ன ஒரு மாதிரி வியடாக பார்க்குறீங்க, ஏன் நீ இப்போ ஜிமின் கூட ரொமான்ஸ் பண்ண மாட்டிங்களா, யார் அவன் கூட, நான் ஏந்திரிச்சானா என்னை ஏதாவது உத கொடுக்காம இருந்தால் சரிதான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான் ஜிக்கி, யார் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், அவன் கூட 3 மாதம் குப்பை கொட்டிருக்கிறேன்டா, அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ டே சிரிச்சிட்டு, இதெல்லாம் வேணும் தானே மறுபடியும் இப்போ அவனை தேடி வந்திருக்கீங்க, அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். ஏன்டா பேச மாட்டேன் நீ, ஏன் பேச மாட்டேன், என்ன பண்ணுறது, நீலாம் பேசணும் நான்லாம் கேட்கணுன்னு இருக்கு, விடுச்சேக்கே அதெல்லாம் அப்படி தான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். சரி நீங்கள் போங்க, நீங்கள் போய் உங்கள் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணு போங்க. ஜேகே நான் ரொமான்ஸ்லாம் பண்ண போகல, சுகாவை பார்க்க தான் போகிறேன், பார்த்தாலே தெரியுது நீ சுகாவை பார்க்க போறியா இல்லை என்ன பண்ண போகிறேன்னு, போங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டே போயிடுறான். இப்போ ஜேகே தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஜிமினி தான் பார்க்குறான். அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படி தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஜேகே அப்படியே ஜிமின் பக்கத்தில் போய் அப்படியே படுக்கிறான். இப்போ ஏய் கம்மன் இருடாதான், இதுக்கு நான் நின்றுட்டே இருக்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே அப்படியே அவன் வாயில் அவனு ஹேண்ட் எடுத்து அப்படியே மவுத்தில் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு
அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜெயாங்கா இங்கே வா, நீ எப்பவுமே ஹக் பண்ணிட்டு படுத்தூங்கினா தானே எனக்கு தூக்கம் வரும், உனக்கு தெரியாதா, எங்கே நவுந்து நவுந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா ஜேகேவை அப்படியே இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இது ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எங்கடா ஐஸ் ஓப்பன் பண்ணி நான் தான் தெரிஞ்சா கத்திடுவானோ அப்படின்ட்டு. இப்போ ஜிமின்னு அவ்வளோ அழகாக டைட்டாக அப்படியே ஹக் பண்ணி படுத்துருக்கான். இப்போ அப்படியே தூக்கத்திலே என்ன பாடி ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது, டீ என்ன டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான், எதுவுமே பேசலை, அப்படியே ஜிமினுக்கு டேப் பண்ணி மட்டும் கொடுக்குறான். இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ண வாக்கிலே. ஆனால் என்னடா ஏதோ ஃப்ளேவர் மாற்றிட்டியே, என்ன உன் மேலே இருக்கிற ஸ்மெல்லே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எங்கேயோ பழக்கப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கத்திலே பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே எதுவுமே பேசலை, அப்படியே டேப் பண்ணி மட்டும் கொடுத்துட்ருக்கான். இப்போ ஜிமின் அவ்வளோ அழகா அப்படி நல்லா ஜேகே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமினே அப்படி அவ்வளோ கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, இப்போ இவ்வளோ கிட்ட இவ்வளோ ஹக் பண்ணிட்டு எப்படி இருக்கேன்டா, ஆனால் உன்னை என்னால் ஒரு உரிமையாக கூட டச் பண்ண முடியல ஜிமினா அப்படின்ட்டு அவன் ஃபோர்கேட்டில் அந்த ஹேரெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஜிமினே தான் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமின் லிஃப்டில் அழகா அப்படின்ட்டு ஒரு பெக் கொடுக்குறான். கொடுத்துட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான் தூக்கத்தில். இப்போ ஜேகே தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேப் பண்ணி கொடுக்குறான் ஜிமினுக்கு. இப்போ ஜிமின் நல்லா கம்ஃபர்ட்டாக தூங்கிட்டுருக்கான். இப்போ ஜேகேவும் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் தான் அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. இப்போ நல்லா 2 பேரும் அவ்வளோ ஹக் பண்ணிவிட்டு அப்படி தூங்கிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு 7:30 இருக்கும். ஜிமின் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிறான். ஆகிட்டு விட்றா, என்ன எதுக்குடா இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்க, போடா அந்த பக்கம், அப்பா என்ன பெயினாக இருக்குது பாடியெலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி பேசுகிறான். இது ஜேகே கேட்கவே இல்லை, ஏன்னா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இன்னும் ஜேகே ஹக் பண்ண வாக்கில் தான் அப்படி கை ஜிமின் மேலே போட்ட வாக்கில் தான் இருக்குது. என்னடா உன் ஹேண்டு இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜிமின் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பக்கத்தில் ஜேகே அப்படின்ட்டு ஜிமின் பேசுகிறான். இப்போ அவன் எங்கே இங்கே வர போகிறான், இப்போ யாரை பார்த்தாலும் அவனையே தோணுது, அவனை மாதிரியே இருக்காங்க அப்படின்ட்டு ஐஸை நல்லா அப்படியே ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். மறுபடியும் ஜேகே தான் இருக்கான். என்ன இது ட்ரீமா இல்லை நிஜமா அப்படின்ட்டு அவனே லைட்டாக பிஞ்ச் பண்ணிக்கிறான். வலிக்குது, என்ன இவன் ஏன் பக்கத்துலையா, எப்படி அப்படின்ட்டு இப்போ தான் ஜிம்மின் ரியாலிட்டிக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறான், அப்படியே நகர்ந்து வந்துட்டு ஜேகே என்ன பண்ணுறான், ஒரு உத விட்டுறான். இப்போ ஜேகே அப்படியே பொத்துன்னு போய் கீழே விழுந்தான். அம்மா ஐயோ இடுப்பு போச்சு அப்படின்ட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறான். பொறுக்கி இனி இப்போ நான் ஏன் ரூமுக்கு வந்த, என்ன சொல்கிற, ஓ ரூமா, இது ஏன் ரூமு அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமினுக்கு ஒரு டவுட் ஆயிடுது, என்ன ஓ ரூமா அப்படின்ட்டு அவனே சுற்றி மற்றி பார்க்குறான். இருமை இது யார் ரூமுடா, நீ எப்போ அங்கேருந்து இங்கே வந்த, எங்கடா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் ரொம்ப இடுப்பு வலிக்குது, இருப்பா நான் ஏந்திரிச்சு ஒரு பொசிஷனில் நின்றுக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ அப்படியே அப்படியே தடுமாறி ஏஞ்சி அப்படியே ஜேகே நிற்கிறான்.
நான் கேட்டு கேள்விக்கு முன்ன பதில் சொல்கிறா. நீ எப்படி இங்கே வந்த? டே எங்கடா போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். ஏ நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியல ஜிமினா. ஆ என்ன சொல்கிற? சத்தியமாடா, நான் என் ரூமில் தான் படுத்திருந்தேன். எப்படி இங்கே வந்தேன்னே எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், அது எப்படி ஒரு ரூமில் படுத்திருந்தா இங்கே வந்தது தெரியலன்னு சொல்கிறேன். ஏய் ஒழுங்கா சொல்லு, என்கிட்ட விளாண்ட அப்புறம் இருக்காது தெரிஞ்சுக்க. என்ன இருக்காது? ஓப்பனாக சொல்லணுமா? மூடிட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்டேன். சத்தியமாடா, ப்ராமிஸ், நான் எப்படி இங்கே வந்தேனே எனக்கு தெரியல ஜிமினா. ஆமாம், நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு திருப்பி ஜிமினை பார்த்து ஜேகே கேட்குறான். இப்போ நான் தான் அங்கே வந்து தூக்கிட்டு வந்து இங்கே படுக்க வச்சிட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். என்ன ஜிமினா சொல்கிற? என்ன நீ தூக்கிட்டு வந்து படுக்க வச்சியா? அப்படிங்க ஆளே மூஞ்சி பாரு. ஏர்மால் ஒழுங்காக சொல்லி எப்படி இங்கே வந்து படுத்த? எனக்கு அதுக்கு முன்னே நீ காரணம் சொல்லு, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சாரி ஜிமினா, நான் தான் உன்னை பார்க்கலான்ட்டு வந்தேன்னா நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா. அப்புறமேட்டு டே ஏஞ்சிட்டானா, அவன் சுகாட்ட போயிட்டான், நான் இங்கே வந்துட்டேன். ஏன்னா டே சுகாங்கிட்ட போயிட்டானா? அவன் தான் நான் போகிறேன், நீ ஜிமின் கூட இருன்னு சொன்னான். சரி நீ ஒண்டி இருக்கிறியன்னு தான் சரின்ட்டு நான் உன் கூட இருந்தேன். ஆனால் நீ அதுக்கு என்ன இப்படி என்ன உதைக்கிற? வரட்டும், அந்த நட்டமாடு இருக்கு இன்னைக்கு அவனுக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். டே பாவம் ஜிமினா. அவன் பாவமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி நக்கலாக ஜேகேவை பார்க்குறான். எதுக்கு என்ன அப்படி பார்க்குறேன்? இல்லை, எனக்கு என்னமோ டீ போகிறேன்னு சொன்ன மாதிரி ஒன்றும் தெரியல. நீ ஏதாவது வேலைத்தனை பண்ணியா? ஜிமினா, உன் ஜேகே அப்படிலாம் பண்ணுவனா சொல்லு. ஏய் நிறுத்து, நீ ஒன்று என் ஜேகேலாம் இல்லை, புரியுதா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஓகே ஓகே, கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே பெட்டில் தான் ஜேகே வந்து உட்கார போகிறோம். எதுக்கு உட்காடுறீங்க? கிளம்பு இங்கே என்ன வேலை உனக்கு? இடுப்பு ரொம்ப வலிக்குது ஜிமினா, ஒரு 5 நிமிஷம் மட்டும் உட்காந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறோம். ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்க முடியாது, கிளம்பு. ரொம்ப வலிக்குதுடா அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி பண்ணுறான். ஜிமினே ஒரு இதுதான் ஆயிடான். என்னாச்சு, ரொம்ப வலிக்குதா? ஆமாம் ஜிமினா, ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் என்னை அப்படியே உட்கார வைக்கிறியா, கை தாங்களா அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமினோ இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் தான் அப்படியே உட்கார வைக்கிறான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜிமினோட அந்த வயிற்றுலேயே அப்படியே சாஞ்சிட்டு, அப்பா என்ன பெயினாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். இப்போ ரொம்ப பெயினாக இருக்கா? ஆமாம் ஜிமினா, ரொம்ப பெயினாக இருக்குது, ஏதாவது மருந்து இருந்தால் போட்டு தடவிடுறியா? இல்லைடா, நீவி விடுறியான்னு கேட்டேன். அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, ஏன்னா 2 நிமிஷம் உட்காந்துட்டு கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சரி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரத்துக்குள்ளே நீ இங்கேருந்து கிளம்பியிருக்கணும், புரியுதா அப்படின்னு ஜிமின் சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடறான். இப்போ ஜேகே அப்படியே சிரிச்சிட்டு, ஐயோ குளிச்சி, என் மேலே இருக்கல, உனக்கு இன்னும் போகவே இல்லடி, அப்படியே இருக்குது, எனக்கு ஒன்றுனா நீ எப்படி துடிக்கிற பார்த்தியா? ஐயோ 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 ஐயோ, ஆனால் அந்த லவ்வை மட்டும் ஒத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அந்த பெட்டில். அது எப்படின்னா, அப்படியே அந்த படுத்துட்டு அப்படியே அந்த பெட்டில் ஜங்குன்னு குதிக்கிறான். இப்போ ஜிமின் தான் ரெஸ்ட் ரூம் என்னாச்சு, என்ன சத்தாங்க? ஒன்றும் இல்லை ஜிமினா, பூனை ஓடி போச்சு. பூனையா? என்ன சொல்கிற? ஆமாம் ஜிமினா, பக்கத்து வீட்டிலேருந்து பூனை வந்துச்சா, அது பெட்டில் குதிச்சு ஓடிருச்சு. ஏது 2 கால் பூனையா இல்லை 4 கால் பூனையா? ஜிமினா, நிஜமாலுமே பூனை தான் போச்சு அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். சரி நீ இன்னும் கிளம்பலையா, என்ன பண்ணிகிட்ருக்க? இந்த கிளம்புற ஜிமினா அப்படின்ட்டு ஜேகே சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமினும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு
இடுப்பில் வந்து ஒரு டவல் மட்டும் வேர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹெட்டில் வந்து ஒரு டவல் வச்சு அப்படியே துவட்டிகிட்டே வெளியே வரான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமின்னு ஆன்னு வாயை பொளந்து பார்த்துட்ருக்கான். இது ஜிமின் கவனிக்கவே இல்லை. இப்போ அவன் ஜேகே இருக்கிறான்றது ஜிமினுக்கு அது அந்த மைண்ட்லேயே இல்லை. இப்போ அவன் பாட்டில் வந்து அந்த ஹெட்டு ரப் பண்ணிக்கிட்டு தலையை துவட்டிக்கிட்டு அப்படியே மினரல் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். இப்போ தான் ஜிமின் வந்து பார்க்குறான். ஜேகே வந்து ஜிமினே பார்த்துட்ருக்குறது. இப்போ நீ இன்னும் போகலையா? இல்லை ஜிமினா, நான் இன்னும் போகல, ரொம்ப பெயினாக இருந்துச்சு, அதான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி திணறான். அப்படியே ஜிமினை பார்த்துட்டு அப்படியே கல் பண்ணிட்டு அப்படி உட்காந்துருக்கான் அந்த பெட்டில். இப்போ ஜிமின் தான் ஜேகே பார்க்குறான். இப்போ ஜேகே எங்கே பார்க்குறாங்கிறது ஜிமின் பார்க்குறான். ஜேகே எங்கே பார்க்குறாங்க? ஜிமின் ஆம்ஸு, அந்த செஸ்ட்டு, அந்த ஹிப்பு இதை தான் பார்க்குறான். இப்போ அப்படின்ட்டு அவன் டவல் வச்சுருப்பான்ல அதை அப்படியே மறைச்சிக்கிறான். எங்கே பார்க்குற, அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சாரி அப்படின்ட்டு ஜேகே பண்ணுறான். நீ வேறு ஃபஸ்ட் கிளம்பு, இங்கே என்ன வேலை உனக்கு? இல்லை ஜிமினா, எனக்கு பசிக்குது, ஒரு கப் காஃபி கிடைக்குமா? அதெல்லாம் தர முடியாது, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு இங்கேருந்து, புரியுதா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ப்ளீஸ்டா, ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ சரி வெயிட் பண்ணு, நான் போய் காஃபி போட்டு வரேன், பட் என்னை இது மாதிரி பார்க்காது, கண்ணு நோண்டிடுவேன் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிட்டு போய் வந்து ஜேகேவுக்கு காஃபி ரெடி பண்ணிட்டு வர போயிடலாம். இப்போ ஜேகே தான், ஐயோ என்னை இவனை பக்கத்தில் வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியல, பார்த்துக்கலாம் பொறுமையா, இப்போயே போனோன்னு வச்சுக்க, என்னையாவது உதச்சான், இப்போல்லாம் என்னத்த கட் பண்ணிவிடோன்னே நமக்கு தெரியாது அப்படின்ட்டு ஜேகே அப்படியே வந்து வெளியே வந்து கிச்சனுக்கு தான் வரான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு, இங்கே என்ன வேலை, அங்கே போய் உட்கார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹார்ஸாக சொல்கிறான். இப்போ ஜேகேவும் அமைதியாக போய் அங்கே டேபிள் மாதிரி ஒன்று இருக்கும், பெஞ்சு மாதிரி, அதில் போய் உட்காந்துக்கிறான். இப்போ ஜிமின் தான் காஃபி எடுத்துகிட்டு வந்து ஜேகே ஒரு கப் கொடுத்துட்டு ஜிமின் ஒரு கப்பில் வந்து குடிச்சிட்ருக்கான். இப்போ ஜேகே காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஜிமினே தான் பார்க்குறான். அப்படியே ஜிமினோட ஒவ்வொரு அசைவும் அப்படி ரசித்து பார்த்துட்ருக்கான் ஜேகே. இப்போ ஜிமின் அந்த காஃபியை அவ்வளோ அழகாக குடிக்கிறத, அவன் லிப்ஸை வச்சு அதெல்லாம் இது பண்ணுறத, அதெல்லாம் அப்படி பார்த்துட்ருக்கான். ஜேகேவும் அப்படியே அந்த காஃபி வந்து குடிச்சிட்ருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்னா, ஜிமி என்ன, எனக்கு கொஞ்சம் வாட்டர் கிடைக்குமா? ஏன்னா ப்ளீஸ் எனக்கு வாட்டர் வேணும் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, கப்பை ஊற்ற வச்சுட்டு வாட்டர் எடுக்க போயிடறான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா, அப்படியே அந்த கப்பை மாற்றி வச்சுட்டு ஜிமின் எப்படி குடித்தானோ, அந்த எந்த இடத்துல வாய் வச்சு குடித்தானோ அதில் வந்து அப்படியே வச்சு குடிச்சிட்ருக்கான். இது ஜிமினுக்கு தெரியாது. இப்போ வாட்டர் எடுத்து வந்து கொடுக்குறான். இந்தா தண்ணி, எனக்கு வேணாம். ஏன்னா இல்லை எனக்கு வேணாம், அதான் காஃபி குடிக்கிறல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட தண்ணி கேட்ட, என்னை என்ன வேலை வாங்குறியா அப்படின்ட்டு ஜிமின் சொல்லும். சாரி, அப்போ தண்ணி குடிக்கணும் போல் இருந்துச்சு, அதான் கேட்டேன், இப்போ வேணான்னு தோணுது, அதான் வேணான்ட்டேன், வாயில் இதான் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜிமின் அவன் கப்பை எடுத்து அவன் பாட்டில் கம்முன்னு குடிச்சிட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு தான் தெரியாதுல்ல அப்படின்னு. அதனால இப்போ ஜிமின் என்ன சொல்லணும், காஃபி குடிச்சிட்டியா? குடிச்சிட்டேன் ஜிமினா, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகேவும் சரி நான் போயிட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறான்னா அந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுறான். இப்போ தான் ஒரு 8:30 இருக்கும், 8:30 இருக்கும். டே உள்ளே வரான். ஜிமின் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே அந்த லேப்டாப் எடுத்து வச்சு ஒர்க் பார்த்துட்ருக்கான். இப்போ டே எப்படி வரானா, அப்படியே தலை செஞ்சுட்டு, ஜிமினா என்ன பண்ணுற, எனக்கு காஃபி வேணும்
அடங்கொய்யால வாடா வா, உன்னைத்தான் நான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான்னா சீக்கியை பிடிச்சி அவன் தலையிலே மண்டையிலே நங்கு நங்கு நங்குன்னு கொட்டுறான். ஏ எதுக்கு அடிக்கிறா? வலிக்குதுடா, எதுக்கு அடிக்கிறா? அடிக்க பின்னா மொத்தமாக கொடுப்பாங்க. என்னடா பண்ண நைட்டு? என்ன பண்ணீங்க நீ அவனும்? அவனை எதுக்கடா இங்கே விட்டுட்டு போனேன் அப்படின்ட்டு ஜிமின் காய்ச்சி மூச்சின்னு கத்திக்கிட்டே இருக்கான். எதுக்கடா இப்போ கத்துற? காதுகிட்டே வந்து கத்தாத, எது கத்துற? பின்ன கத்தமையில மொத்தமாக கொடுப்பாங்க, எதுக்கடா அவனை முன்ன இங்கே விட்டா அப்படின்னு ஜிமின் கேட்குறான். ஏ சாரிடா, நான் தான் சுகா கூட போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன், அதனால தான் ஜேகே வர சொன்னேன். ஏன்னா அவன் எதுக்கு வர சொன்னேன்? நீ தனியாக இருப்பல்ல, அதனால தான் அவன் வர சொன்னேன். என்னால் தனியாக இருக்க முடியாதா? அவன் எதுக்கு அதுக்கு வர சொன்னேன்? நீ என்கிட்ட சொல்லிட்டு கூட போயிருக்கலாம்ல. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த ஜிமினா, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். சரி விடு, இப்போ அவனை என்ன பண்ணிட்டான்? அவெல்லாம் ஒன்றும் பண்ணலை. சடின்னு பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா, அதை அவனை உதச்சிட்டனா, அவன் கீழே விழுந்துட்டான். ஏண்டா இந்த உதைக்கிற பழக்கத்தை விடவே மாட்டியா? நான் என்ன பண்ணேன்? ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா முன்னாடி அவன் இருந்தான். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் உதச்சிட்டேன். ஐயோ, என்ன அவனுக்கு எதாவது அடிக்கடி பட்டுச்சா தெரியல, ஆனால் வலிக்குதுன்னு சொன்னான்ட்டே அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஃபேஸை ஒரு மாதிரி பாவமாக வச்சுட்டு சொல்லலாம். சரி விடு, அதை அவன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறான்? ஃப்ரெஷ்ஷாக போயிடறான். இப்போ ரெண்டு பேருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு, சுகா, ஃபேர்லிலி, ஹோபி இவங்களும் எல்லாம் ஆஃபீஸில் தான் வந்துடுறாங்க. இப்போ எல்லாம் ஆஃபீஸில் தான் இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு எப்படின்னா, ஜிம்மினுக்கு தனியாக ஒரு கேபின் கொடுத்துருப்பாங்க. அந்த கேபின்லேயே வந்து ஜங்குக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருப்பான். அது மாதிரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா ஜிம்மின் அவன் பாட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். இப்போ ஜங்குக் தான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். இப்போ ஜிமின், என்ன வேலை? இங்கே எதுக்கு வந்து? இங்கே எதுக்கு வந்தியா? என் கேபின் இங்கே தான் இருக்குது, அதனால் இங்கே தான் வரணும். என்ன உன் கேபின் இங்கே இருக்கா? அங்கே பார் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் பார்க்குறான். உனக்கு யார் இங்கே ரெடி பண்ணினது? எனக்கு தெரியாது, போய் நீ எதாவது தான் சுகாவை கேட்டுக்கோ. அவர் எதுக்கு நான் கேட்கணும்? அவரோட கம்பெனி தான். இது உங்களுக்கும் சொன்ன மாதிரி கம்பெனி தானே, எங்கே வேணாலும் நீங்கள் இருங்க, நான் எதுக்கு உங்களை கேட்கணும்? நான் இங்கே வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாய், அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜேகே ஒரு மாதிரி ஃபேஸ் சேடாகிடுது. ஜிமினா, இது உன்னோட கம்பெனியும் தான்டா. லுக்ஸ் ஜங்கு, புரியுதா? நான் இங்கே வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாய் மட்டும்தான், ஓகேவா அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிவிட்டு அவன் பாட்டில் ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜிமினை திருத்தவே முடியாது அப்படின்ட்டு ஜேகேவும் போய் அவன் ஒர்க் பார்க்குறான். இப்போ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஹோபி தான் உள்ளே வராங்க. ஜங்கு, சொல்லுங்கய்யா, நீ ஒரு பர்சனல் செக்யூரிட்டி கேட்டிருந்தல? ஆமாம், நான் அதுக்கு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். சொல்லுங்கள் ஐயா, யார்? ஹே டேமின், இங்கே உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கூப்பிட்றாங்க. இப்போ உள்ளேருந்து ஒரு பர்சன் அப்படி அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படி அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ அவன் பேர் வந்து டேமின். இப்போ ஹோபி தான், இவன் தான் அவனோட பர்சனல் செக்யூரிட்டி, இனிமேல் இவன் கூட இவன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஜிமின் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ ஹோபி அப்படி ஜேகிட்ட ஐஸ் காட்டுறாங்க ஒரு மாதிரி. இப்போ ஜங்குக்கு புரியுது. ஓகே தேங்க்ஸ் ஐயா, நான் கேட்ட மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஹோபிகிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ சரி ஜேகே, நீ உன் ஒர்க்கை பாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரக்குள்ள ஜிமினை பார்த்துட்டு, ஹாய் ஜிமின், என்ன பண்ணிகிட்ருக்க? ஒர்க் பார்த்துட்ருக்கியா? ஆமாம் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நீ பாரு, எனக்கு கொஞ்சம் வெளியே ஒர்க் இருக்குது, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. இப்போ டேமின் தான், சார் ஏதாவது ஒர்க் இருக்கா அப்படின்ட்டு டேமின் கேட்குறான். இப்போ ஜிமின் இதை பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ ஜேகே அப்படியே ஜிமினை சைடில் லைட்டாக ஒரு லுக் விட்டுட்டு, ஒர்க்கெல்லாம் ஒன்றும் இல்லை டேமின்,
நீங்கள் உட்காருங்க, நான் சொல்கிறப்ப ஒருக்கு கொடுக்குறேன், அப்போ நீங்கள் அதை பார்த்தா போதும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ டேமின் என்ன பண்ணுறான்னா, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். ஜங்குக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். பண்ணிவிட்டு இப்போ ஜேகேக்கு ஆப்போசிட்டில் தான் டேமின் உட்காடுறான். இப்போ இதெல்லாம் ஜிமின் பார்த்துட்டு தான் இருக்கும். ஜிமின்க்கு செம்மையாக கோவம் வருது. ஹேண்ட் ஷேக்கை கொடுக்குற ஹேண்ட் ஷேக்கு அந்த கையை அப்படி முடிச்சு வைக்கிறேன் இரு அப்படின்ட்டு ஜிமின் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஜேகே முறைச்சி பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகே இதை அப்படியே சைடில் ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்டு லைட்டர் ஸ்மெக் பண்ணிவிட்டு அவன் லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமினோட மைண்ட் வாய்ஸ் தான், நீ எதுக்கு கோவப்படுற? அவன் யார் கூட க்ளோஸாக இருந்தால் உனக்கு என்ன? உனக்கு தான் பிடிக்காது இல்லை, நீ உன் வேலையை மட்டும் பாரா ஜிமின் அப்படின்ட்டு ஜிமினே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அவன் ஒர்க் பார்க்குறான். ஆனால் அப்பயும் அவனால் அவங்கள பார்க்காம இருக்கவே முடியல. டேமின் என்ன பண்ணுறான்னா ரொம்ப க்ளோஸாக ஜேகே கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். இது ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது. இப்போ என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அந்த டேபிள் அப்படியே தட்டிட்டு ஏந்திருக்கான். டேமின் என்ன பண்ணுற? சொல்லுங்கள் சார், எனக்கு காஃபி வேணும், போய் காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேமின் தான் ஜேகேவை பார்க்குறான். சார் அப்படின்ட்டு இப்போ ஜிமின் தான், ஏன் உங்கள் சார் சொன்னால் தான் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வருவீங்களா? நானும் சொன்னால் எடுத்துகிட்டு வர மாட்டிங்களா? எனக்கு காஃபி வேணும், போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு ஜிமின் கொஞ்சம் ஹார்ஸாக பேசுகிறான். இப்போ டேமின் தான் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். இப்போ ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு அவன் பாட்டில் ஒர்க்கு பார்க்குறான். இப்போ ஜிமின் தான், சிரிக்கிறியா? சிரி உன்னை வச்சிக்கிற இருடா கச்சேரி அப்படின்ட்டு அப்படியே வாய்க்குள்ளே ஒரு மாதிரி முனவிட்டு அவன் பாட்டில் ஒர்க்கு பார்க்குறான். இப்படி தான் அன்றைய டேஸும் போகுது. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. இப்போ ஜேகே தான் அவன் பாட்டில் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அப்படியே சேரில் அப்படியே ஹாயாக சாஞ்சாப்பில் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு டயர்டாக அப்படியே படுத்திருக்கான். அந்த சேர்லேயே அப்படியே சாஞ்சாப்பில் படுத்திருக்கான். இப்போ ஜிமின் தான் அப்படியே அவன் ஒர்க் பார்த்துட்டு அப்படியே ஜேகே பார்க்கலான்னு பார்த்துருப்பான். அவன் அப்படியே படுத்துருக்கிறத பார்த்துட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே அவனை அவ்வளோ அழகாக ரசிச்சிட்டு இருக்கான். இப்படி இருக்கான் பாரு, என்னதான் பண்ணாலும் உன்னோட இது மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லைடா, அப்படியே இருக்கடா அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 13 செகண்டு அப்படியே ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா அவனுக்கு ஒரு மாதிரி யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறான். பார்த்தா ஜிமின் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜேகேவும் பார்க்குறான். 2 பேருக்கும் அவ்வளோ அழகாக ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. இப்போ 2 பேரும் அப்படி பார்த்துட்ருக்காங்க. இப்போ டேமின் தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரான். இப்போ தான் 2 பேருமே ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் லேப்டாப் பார்க்குறான். இப்போ ஜேகேவும் இப்போ இவன் என்ன தானே பார்த்துட்டு இருந்தான், ஆமாம் என்ன தான் பார்த்துட்டு இருந்தான் அப்படின்ட்டு ஜேகே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் நந்தி மாதிரி குறுக்க வரான் பாரு, முன்ன இவனை வேலையை விட்டு தூக்கணும். கோபிகா அவங்க வேற இவனை வேலைக்கு கூப்பிட்டு வந்துச்சிருக்கான். ஐயோ நான் உனக்கு என்ன பண்ணினேன், இவனை ஏன் ஜாபுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு ஜிமின் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கான். இப்போ டேமின் தான், சார் இந்த ஃபைல் சுகா அவங்கக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போ சரி நீ கிளம்பலையா டேமின்? சார் நான் இப்போ கிளம்புறது தான் சார், நீங்கள் கிளம்புனா நான் கிளம்பிடுவேன் சார் அப்படின்னு டேமின் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், ஆமாம் இந்த சார் கிளம்புனா தான் இந்த சார் கிளம்புவார் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி க்யூட்டாக இவங்க பண்ணுறதுக்கு எல்லாம் ஒரு மாதிரி அதாக பண்ணிக்கிட்டே இருக்கான். இது ஜேகேலாம் பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு தான் இருக்கான். ஜிமின் பண்ணுறதெல்லாம் அப்படி அவனுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ சரி நீங்கள் போங்க நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. சார் நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. டேமினும் கிளம்பிடுறான். இப்போ ஜிமின் தான், சார் சாரா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜேகே பார்த்துட்டு, ஜிமின் என்ன நீ பண்ணிகிட்ருக்க,
நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையா? நான் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கேன். இதில் மட்டும் அப்படி சொல்லிட்டு தான் மறு வேலை. ஏன்னா ஒன்றும் இல்லை, கிளம்பலையா? ஏன் எனக்கு கிளம்ப தெரியாதா? சார் சொன்னால் தான் நான் கிளம்பணுமா? என் விருப்பம், நான் எப்போ வேணாலும் கிளம்புவேன். ஏன்னா இங்கே கூட இருப்பேன். ஆரம்பிச்சிட்டான்டா. சரிங்க சார், நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு வாங்க, நான் கிளம்புறேன். ஆமாம் போங்க போங்க, எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே, ஜிமினா கிளம்புறீங்களா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். உன்னை திருத்தவே முடியாதா அப்படின்ட்டு ஜேகே வெளியே போயிடுறான். இப்படியே தான் டேஸஸும் போகுது. அவங்களுக்குள்ளே இப்போ கொஞ்சம் நெருக்கம் வருது. இப்போ ஒரு ஃபைன் டே அன்றைக்கி சண்டே தான் லீவு. இப்போ டேவும் ஜிமின் தான் சுகா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே ஃபேர் லில்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஜங்குக்கும் சுகாவும் ஏதோ ஆஃபீஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டேவும் ஜிமின் தான் போய் அவங்க ஃபேர் லில்லி பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இன்றைக்கி வேறு லீவு, எங்கேயும் வெளியில் போகலையா? இல்லை லில்லி, எங்கேயும் போகல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், ஏய் ஜிமினா, என்னடி? என்ன ஆஃபீஸில் ஏதோ ஒரு மாதிரி காசிக் பேசுகிறாங்க, உனக்கு எதாவது தெரியுமா? என்ன சொல்கிற? உனக்கு எதுவும் தெரியாதா? தெரியாது. என்ன? ஏய், அந்த டீமின்னு ஜங்குக்க லவ் பண்ணுறானாண்டா. ஏன்னா? ஆமாண்டா, உனக்கு தெரியாதா? ஏய், என்ன சொல்கிற? அட போடா லூஸு, ஆஃபீஸ்க்கே தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியலையா அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஃபேரி தான், நான் கூட உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சேன் ஜிமினா. உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ ஏய் கொட்டுப்பித்தமாக சொல்லுங்க, என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லை. இப்போ டே தான், ஏய் டேமின் ஜங்குக்கு லவ் பண்ணுறான்னு சொல்லி அவங்க ஆஃபீஸ்லலாம் பேசிக்கிறாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களாமே, உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு டே சொல்கிறான். உனக்கும் தெரியுமாடா? எல்லாத்துக்குமே தெரியும். ஜேகே லவ் பண்ணுறானா? அது தெரியல, அது அவரை தான் கேட்கணும் அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ லில்லி தான், டேய் அவன் வேற அழகாக இருக்கான்டா, நீ வேற இப்போ ஜேகேட்ட சரியாக பேசுகிறதே இல்லை. அப்புறம் ஜங்குக்கும் வேற ரொம்ப அழகாக இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல ஏற்கனவே, வேறு யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு. எனக்கு என்னமோ டேமின் வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் அவன் தான் தூக்கிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். ஏ லில்லி, கம்முன்னு போயிரு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இங்கே பாரு ஃபேரி, இவன் நான் உண்மையை சொன்னால் நம்மளை பிடிச்சி கடிக்கிறான். நமக்கு என்ன, இவனாச்சு அவனாச்சு அப்படின்ட்டு லில்லி சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், போனால் போட்டோம், லவ் பண்ணட்டும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது அவனோட லைஃபு, அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இதெல்லாம் சுகாவும் ஜங்குக்கும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனால் கேட்காத மாதிரி இருக்காங்க. இப்போ ஜங்குக் லைட்டாக சிரிச்சிட்டு அவன் பாட்டில் மறுபடியும் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கான். இப்போ சுகா தான், என்ன ஜங்குக்கா அவங்க ட்ராக் தான் ஓடிட்டுருக்காட்டுது, சார் ஓவர் பொசசிவில் இருக்கிறாராட்டுது, கம்மன்றுச்சுக்கா சுகா, நானே இப்போ தான் கேட்டுட்டு தான் இருக்கேன், பார்க்கலாம் என்ன தான் சொல்கிறான்னு அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அப்படியே காது கேட்காத மாதிரி அவங்களோட ஒர்க் தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஜேகே திரும்பி பார்த்துட்டு, இப்போ அது அவங்களோட லைஃபு, அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் இதில் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அவங்களுக்கு தான் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு ஜேகே பார்த்துட்டே சொல்கிறான். ஜேகே பார்க்கவே இல்லை, ஆனால் லைட்டாக அப்படியே சிரிச்சிட்டு அவன் பாட்டில் கீழே குமிஞ்சு ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்கான். இப்போ டே தான், அப்படியே ஜிமினா, உனக்கு இதுக்கு இதில் எந்த சம்மந்தம் இல்லையா? இல்லை, எனக்கு என்ன அதில் இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஹோபியும் டேமின் தான் இப்போ உள்ளே வராங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி டேமினை பார்த்து அப்படி முறைக்கிறான். இப்போ ஹோபி தான் வராங்க. ஹே ஜிமின், ஹாய் ஃபேரி லில்லி, டே எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் ஹயா, நீங்கள்? சும்மா இன்றைக்கி ஒன்றும் ஒர்க்கில் இல்லை, சரி அதான் இங்கே வரலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க.
இப்போ டேமின் தான் ஹாய் சார் ஜெக்கி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட்ஷேக் கொடுக்குறான். ஜேகவும் பதில் ஹேண்ட்ஷேக் கொடுக்குறான். கொடுக்கக்குள்ள அப்படியே ஜிமினை பார்க்குறான். டெய்லி தான் ஆஃபீஸில் வந்து உயரம் வாங்குறானுங்கன்னா இப்போ வீட்டுக்கே வந்துட்டானுங்களா ஷூ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜிமின் என்ன பண்ணுறேன்னா ஏந்திரிச்சு வெளியில் போக போகிறான். இப்போ ஜிமினா எங்கே போகிறேன்? எனக்கு ஹெட் பெயினாக இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போக போகிறான். இப்போ ஹோபி தான் ஜிமின் என்னாச்சு? இல்லை ஹயா, எனக்கு ஹெட் பெயினாக இருக்குது, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவங்க ரூமுக்கு போக போயிடறான். இப்போ இங்கே இருக்கவங்க தான் எல்லோரும் அவ்வளோ அழகாக சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜேகே சுகா என்ன சொல்கிறான்னா, அப்பா வாழ்க்கை இவ்வளோ பொசசிவ்லாம் இருக்கக்கூடாதுடா, விட்டால் எல்லாத்தையும் அப்படியே கண்ணுலே முழுங்கிடுவானாட்டுது அப்படின்ட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சுகா, இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். சரி நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் போய் என் ஆள் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரேன். ஏன்னா ஆமாண்டா, என் குள்ளச்சி ரொம்ப பொசசிவில் போயிருக்கு, என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே ஏஞ்சி போகிறான். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கடா. பாய்.